நீங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏபிசி ஜூஸ். இது எல்லாருக்கும் பிடிச்ச ஜூஸில் இதை வீட்டிலே நீங்கள் சுலபமாக செஞ்சுக்கலாம். அது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னா, நம்ம ஏபிசி ஜூஸ் கடையில் வாங்கி குடிக்கிறோம், ஓகே. ஆனால் இது பலருக்கும் தெரியாதது என்னன்னா, இது நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக காமிக்கும். ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு இருக்கணும்னா இந்த ஏபிசி குடிச்சா நல்லா இதாகும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஏபிசி ஜூஸ் குடிக்கும் போது உங்களுக்கு வெயிட் லாஸஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து இன்னொன்று என்ன பெனிஃபிட்ஸ்னா, இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து அயன் சத்து, நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸு, ஸோ இது மாதிரி எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல கிடைச்சிரும். ஸோ ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின்ஸ் இருக்குது, கேரட்டில் விட்டமின் சி இருக்குது, பீட்ரூட்டில் நம்மளுக்கு அயன் சத்து இருக்குது, லெமன்லேயும் நம்மளுக்கு அயன் சத்து இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம மிக்சடாக குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உடம்புல வந்து நம்மளோட சத்து தேவையான ஹீமோக்ளோபின்கான சத்து இது இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, நம்ம கட்டோட இதுவும் இது சீக்கிரமாக அசஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ஏபிசி ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாமா? வாங்க பார்ப்போம். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம முதல்ல இது பண்ணிக்கலாம். ஆப்பிளையும் கேரட்டு பீட்ரூட்டு மூணுத்தையும் நான் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து நறுக்கும் போது நடுவில் இந்த மாதிரி தண்டு வடை வரும், அதில் விதையோடு இருக்கும். ஸோ தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், தோல் சீவிட்டு நீங்கள் நறுக்கி போடும்போது ஆப்பிளில் மட்டும் இந்த நடுவில் இருக்க இதை எடுத்துருங்க, தண்டு எடுத்தோட விதையும் சேர்த்து எடுத்துருங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஆப்பிளில் பல நன்மைகள் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது விதையோடு போட்டு அரைக்கக்கூடாது. அது அரைச்சிங்கன்னா பாய்சனஸ் ஆயிரும். ஸோ தயவு செய்து நீங்கள் செய்யும் போது கவனமாக இதை செய்யுங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், கேரட், பீட்ரூட் மூணுத்தையும் தோல் சீவி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க இப்போ முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இது முதல்ல அரைக்கிறதுக்கு கேரட்டு, ஆப்பிள், பீட்ரூட்டு, அப்புறம் நான் கொஞ்சம் தேங்காய் வச்சுருக்கேன் இது ஃப்ளேவருக்காக. ஸோ தேங்காய் வந்து கொஞ்சம் 5 வச்சுருக்கேன், 5 பல். அப்புறம் இஞ்சி, ஒரு இஞ்சி. இதை நம்ம அரைச்சி இது மொத்தம் 5த்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். என்னடா தேன் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஆப்ஷனல். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ளேவரில் இனிப்பு சத்து தேவைப்படுது, இனிப்பு பிடிக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் தேன் வேணுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் தேன் வச்சுருக்கேன். இட்ஸ் ஆப்ஷனல். வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேணுன்னா நீங்கள் இது மட்டும் பண்ணால் போதும். ஓகேங்களா? நான் முதல்ல அரைச்சி வந்து காமிக்கிறேன், வாங்க. பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் கேரட், பீட்ரூட்டு, ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சப்பழம், தேங்காய், ஒரு இது இஞ்சி, இது எல்லாத்தையும் நான் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட ஜூஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வேணுன்னா ஹனி ஊற்றி நீங்கள் இது பண்ணிக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி என்னோட இதுக்கு ஹனி ஊற்றி நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். ஸோ ஹனி ஊற்றும் போது டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் என்னோடய ஃப்ளேவரில் ஹனி ஊற்றி உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஏபிசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க சாப்பிட்லாம். மறக்காம இதே மாதிரி நெக்ஸ்ட் ரெசிபியில் நான் உங்களோட சந்திக்கிறேன். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.